ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தமிழ்நாட்டு மக்கள் சபையில் ஆசீர்வதிப்பார். ஒரு பிரபலமான சபையில் ஒரு கான்வெகேஷன் நடக்குது. பட்டமளிப்பு விழா. கிறிஸ்டின் போதாக நிறைய பேர் பட்டாங்க நினைப்பாங்க, நான் படிக்க முடியல, சில இடங்கள் அவ்வளோ பணம் கட்டி படிக்க முடியல நினைப்பாங்க. அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். அவங்கள யாரையும் மனஸ்தாபம் படுத்தி கஷ்டப்படுத்தி நான் பேசலை. தேவனால் அழைக்கப்பட்ட யார் இருந்தாலும் பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், அது படித்தா 3 ஆண்டு படிக்கணும், 2 ஆண்டு படிக்கணும், டிப்ளமோ படிக்கணும், அது பட் பைபிளை படித்தாலே போதும். கர்த்தர் உங்களை சில பேர் படிச்சுட்டு போவாங்க. சில பேர் பல விதங்கள் நம்ம சொல்லலாம். அதான் டிஜே அருமையான ஒரு பாடலை பாடிக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை கரம் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அந்த அருமையான பாடலை கேட்கும் போது அவ்வளோ அந்த பாடலை நம்ம அதில் பட்டம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஆண்டவர் அழைச்சா அது பாஸ்டர், பிஷப், இவாஞ்சலிஸ்ட். படித்தாதான் பிஷப் பட்டம். இயேசுவால் அழைக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் திஸ் எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், பிஷப், ரெவரண்ட், டாக்டர், அது படிக்கணும். இதுதான் ஆண்டவர் ரீதியாக ஃபாதர், எஸ்ஜே ஃபாதர். ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்க யாரும் இந்த நாளில் ஆண்டவரே ரம்ஜான் கொண்டாடுற மக்களை ஆசீர்வதிங்க. கான்வெகேஷன் நடக்குது. பிரபலமான சபை, நிறைய பேர் கலந்து கொள்ள படிக்கணும். பல ஊர்லேருந்து முடியாமல் நிலைமையில் இருக்காங்க. நீர் அவங்களையும் உங்கள் அழைப்பு இருந்தால் நீர் பாஸ்டோ, இவாஞ்சலிஸ்டோ, பிஷப்போ ஆக்கி அவங்களை ஆசீர்வதித்து ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தும். நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.